ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கின்ற ஒரு கூட்டம் இருக்கும் உலகில் பணக்காரரின் சிரிப்பில் இறைவனை மத்திய அரசு தேடிக் கொண்டிருப்பதாக கமல்ஹாசன் விமர்சித்துள்ளார். வடசென்னை தொகுதி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் சென்னை ஓட்டேரி பாலம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடி பரப்புரை மேற்கொண்ட அவர், தமிழர்களுக்கு செங்கோல் என்றால் ஒரு மரியாதை உண்டு, ஆனால் அது யார் கையில் இருக்கிறது என்பதை பார்ப்பார்கள் என்று பேசியுள்ளார். வாஷிங் மெஷின் என்ற மத்திய பாஜக அரசு கண்டுபிடித்துள்ளது என்றும், அந்த வாஷிங் மெஷினை வைத்து கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். நாம் என்ன சாப்பிட வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்ய பாஜக துடிக்கிறது என்ற அவர், அது நடக்காது, நடக்கக்கூடாது என்பதுதான் என் எண்ணம் என்றும் கூறியுள்ளார். ஊழல்னு பேசிக்கிறாங்க. அந்த ஊழல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு உலகமாக ஊழல் ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள். அதுக்கு சட்டம் போட்டு சட்டத்தை வளைத்து அவர்களுக்கு சாதமாக அதை வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லலைங்க, சினிமா நடிகை வந்து சொல்லிட்டான், சினிமா டைரக்டர் வந்து சொல்லிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கவனிச்சு ஐயோ இப்படி உலகமாக அநியாயம் இங்க நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எலக்டோரல் பாண்ட்ஸ் என்பதுதான் அது. அதுல 100 கோடி ரூபாய் லாபம் வர்ற கம்பெனிலாம் ஒன்றிய அரசுக்கு, அதுவும் பிஜேபிக்கு எப்படி 200 கோடி ரூபாய் கொடுக்கறாங்கிற மாயம் எனக்கு புரியவில்லை. ஸோ உலகமாக வாஷிங் மெஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க அற்புதமான கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளை பணமாக மாற்றும் அந்த வாஷிங் மெஷின் நமக்கு தேவையில்லை.